ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாலக்காட்டில் லொக்கேட் ஆகிருக்க திப்பு சுல்தான் கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் கோட்டைக்கு முன்னால் இருக்கிற பெரிய அகழி. கோட்டையை சுற்றியுமே இந்த அகழி இருக்குது. இந்த அகழியில் எப்போவுமே தண்ணி போயிட்டுருக்குமாமா. அதில் நிறைய மீன்கள், ஆமை எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த அகழியை தாண்டி போகிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா தொங்கு பாலம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ரெனோவேஷன் பண்ணும்போது இந்த பாலத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 1766 கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே கருங்கலால் கட்டப்பட்டிருக்கு. என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதவு இருக்குது. அதுக்குள்ளே போனோம்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு அனுமன் கோவில் இருக்குது. சிப்பாய்களுக்காக கட்டியிருக்காங்க. உள்ளே போனதும் 8 தூண்களால் ஆன ஒரு கருங்கல் மண்டபம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மரம், அப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளேஸ் எல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறை இருந்திருக்கு, கைதிகளை வைக்கிற மாதிரி. பட் இப்போ எதுவும் இல்லை. அதே மாதிரி தாலுக்கா ஆஃபீஸ் இருந்திருக்கு. இப்போது பில்டிங் ரொம்ப ஓல்டானதுனால எந்த ஆஃபீஸும் இல்லை. சுற்றியும் படிக்கட்டுகள் இருக்குது. அதுலேருந்து மேலே ஏறி போனோம்னா சிப்பாய்கள் எல்லாம் மறைஞ்சு நின்று எதிரிகள் வராங்களான்னு பார்க்குறதுக்கான ஏரியா இருக்குது. இந்த கோட்டையை ஹைதர் அலி தான் தன் வசம் கைப்பற்றி ஒரு 15 இயர்ஸ் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சன் திப்பு சுல்தான் தான் இருந்திருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 25 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. பார்க்கிங் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.